இன்னைக்கு செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு எனக்கு. எங்க வந்திருக்கோம் நம்ம வீடியோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம், எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். சரியான ஃபாரஸ்ட். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரம்பிக்குளம். நம்ம டாப் ஸ்லிப்க்கு அடுத்து வரணும் பரம்பிக்குளம். அந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் நம்ம வந்தோம். ஸோ காலையில் வந்து மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7:50 வந்து ஆகுது. இன்னும் ஃபஸ்ட்டு சஃபாரியே நான் ரெடி ஆகலன்னு நினைக்கிறேன். பூரா வண்டிங்க வந்து நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சஃபாரி ரெடி ஆனோடனே சஃபாரியில் தான் நம்ம போகணும். ஏன்னா ரொம்ப வைல்டு அனிமல்ஸ்லாம் வந்து அதிகமாக நடமாடுற இடம் இது. ஸோ இன்னும் டிக்கெட் எடுக்கல, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோ ரெகுலராக வந்து நம்மளோட சேனலில் வரும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனப்பாடி பஸ் ஸ்டாப்பு. ஸோ நீங்கள் பரம்பிக்குளம் வந்துட்டு வேன் சஃபாரி போகணும் அப்படின்னா இந்த ஆனப்பாடி பஸ் ஸ்டாப்பில் தான் இறங்கணும். பரம்பிக்குளம் போயிடக்கூடாது. என்னாச்சு? ஓகே, இப்போ டிக்கெட் எங்கே எடுக்கிற? டிக்கெட்டு 10 மணிக்கு தான் மொதல் பஸ்ஸேவா? ஆ காலையில் ஃபர்ஸ்ட் சஃபாரியே வந்து நம்ம தான் நினைக்கிறேன். இன்னும் வந்து டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஸ்டாஃபே வரல. ஸோ அதுக்கு முன்னாடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதை விட்டாச்சுன்னு சொன்னால் வேறு சாப்பிட்றதுக்கு வேறு கடை கிடையாது. ஸோ அதனால் முதல்ல நம்ம லைட்டாக வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு சஃபாரி ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ தான் ஒரு வண்டியாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு வண்டி ஃபுல் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ 28 டிக்கெட்டு ஒரு வேனில் வந்து மொத்தம் கெப்பாசிட்டி. அவ்வளோ பேருக்கு டிக்கெட் எடுத்தால் தான் வந்து போவாங்க. ஒன்றா வண்டி வந்துகிட்டு இருக்கு. கொடுத்துட்ருக்காங்களா டிக்கெட்டு? ஓகேண்ணா. டிக்கெட் கொடுக்குற ஆஃபீஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு போர்டில் மேப் போட்டு எங்கேருந்து எங்கே வரைக்கும் உங்களை நம்ம கூட்டிட்டு போக போகிறாங்க அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 30 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இங்கே இருக்கிற இடத்துக்குலாம் வந்து நம்மளை கூட்டிட்டு போயிட்டு காமிப்பாங்க ஒன் பை ஒன்னாக. இந்த வீடியோலாம் நம்ம அதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காலையிலே வந்ததுனால இன்னும் வந்து டிக்கெட் கொடுக்குற ஆஃபீஸர் வரல. ஆஃபீஸ் இது தான், நல்லா நீட்டாகவே இருக்குது ஆஃபீஸு. ஆஃபீஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இடத்தோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு அதோட வரலாறு என்ன அப்படின்றதையும் தெளிவாக வந்து இங்கே காமிச்சிருக்கிறாங்க. இங்கே வேன் சஃபாரி போக வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடியே இந்த ஃப்ளெக்ஸ் போர்டில் தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க. ஈகோ டூரிசம் பேக்கேஜ், அப்புறம் வந்து சைக்கிளில் ட்ரெக்கிங் பெர் ஹெட்டுக்கு 100 ரூபாய், 820 மீட்டர் வரைக்கும் நம்ம போகலாம் அரை மணி நேரம். இது போக இங்கே டென்ட் ஹவுஸு, ஹனிகாம் ஹவுஸ், வேலி ஹவுஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நைட் ஸ்டே ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது. நம்ம ஒன் டே ட்ரிப் தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே நைட் ஸ்டே வந்து நம்ம பண்ணலை. நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து இதுக்கான டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கிங்க. ஏஜென்ட்டுக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏமாற வேண்டாம். ஓகே, டிக்கெட் எடுத்தாச்சு. பெர் அடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் டிக்கெட்டு. ஸோ வண்டியோட பேர் அப்புறம் சீட்டோட நம்பர் க்ளீனாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டு மூலியமாகவும் போட்டுக்கலாம், இல்லை கேஷ் மூலியமாகவும் போட்டுக்கலாம். ஸோ 2 ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குது. இட்லி இதுதான் பெஸ்ட் ஃபுட்டு. சாம்பார், வாங்கிக்கா. சாப்பிட்டு முடிச்சாச்சு, வண்டி ரெடி ஆயிடுச்சு, கிளம்ப வண்டி தான். நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் நல்லா இருந்தது சாப்பாடு. இட்லி வெறும் 15 ரூபா, பஜ்ஜி 20 ரூபா, டீ 15 ரூபா. சிட்டியில் என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் இங்கேயும் இருக்குது. ஸோ நல்ல கடை, இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நமக்கு அலாட் பண்ண வேனு கிளம்பிருச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒருத்தருக்கும் தனித்தனி இருக்கை. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு 30 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே இந்த வேனில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். போகும்போது ஏதாவது காட்டில் நீங்கள் மிருகங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க நிப்பாட்டுவாங்க. வேனை விட்டு கீழே இறங்காமல் நீங்கள் அந்த மிருகங்களை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். நிறைய மயில்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது போகிற வழியில். அது மட்டும் இல்லாமல் ஒரு மயில் வந்து தோகை விரித்து ஆடுற காட்சியும் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த காட்சி உங்களுக்காக, நீங்களும் பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காக இதை ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பாருங்கள்.
அடுத்து நம்மளோட பயணத்தை தொடர்ந்தோம் காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு காட்டு யானையை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதை பார்த்துட்டு டிரைவர் வந்து நிப்பாட்டி யானை இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஜீப்பை விட்டு நம்ம இறங்கக்கூடாது கீழே அப்படின்றதுனால இந்த வேனில் இருந்தே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து ஷூட் பண்ணியிருப்போம். எந்த ஒரு சத்தமும் போடாமல் அமைதியாக இருந்து பார்க்கணும். மிருகங்களுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்றது வந்து ரூலு. ஸோ இந்த மாதிரி நிறைய வனவிலங்குகளை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுதுங்க. புலியை தேடி நம்ம வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். அடுத்து நம்மளால் வந்து புலி சிறுத்தை வந்து இந்த காட்டுக்குள்ளே பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடர்ந்த ஒரு காடு, 30 கிலோமீட்டர் காடு, ஆசியாவிலேயே அதிக தேக்கு மரம் இருக்கக்கூடிய காடு இதுதான். இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வுக்கு வர்றதுக்கு 2 வீலர் வந்து அலௌடு கிடையாது. 4 சக்கர வாகனம் மட்டும்தான் அலௌடு. அது தனி சார்ஜஸ் உங்களோட வாகனத்தோட சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்து மாறும். நம்ம போகிற வழியிலே வந்து ஒரு டேமை வந்து பார்த்தோம். டேமில் சுத்தமாக வந்து தண்ணி வந்து இல்லை. இது வந்து சம்மர் அப்படின்றதுனால. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா துண்ணக்கடவு டேமு. நம்ம கிட்டத்தட்ட 7.5 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த டேமுக்கு மேலே போய் நம்மளை வந்து காட்டுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட்டே வந்து இதுதான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதுல. நிறைய தேக்கு மரங்களை வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க முடிஞ்சுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆசியாவிலேயே அதிக தேக்கு மரம் இருக்கக்கூடிய காடு இதுதான். ஸோ போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன கிராமங்களை வந்து இந்த காட்டுக்குள்ளே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ கிராமங்கள்னு சொல்லும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இங்கே பழங்குடியினர்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க. 4 வகை பழங்குடியினர்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க. மலைசர், முதுவர், மலை மலசர் மற்றும் காடர். இவங்க 4 தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா 4 வகையான ட்ரைபர்ஸ், அதாவது மலைவாழ் மக்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே கூட்டு போகிறதுக்கு வழிகள் அமைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து யானை சஃபாரிக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம கிட்டத்தட்ட டேம் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணீர் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. தூணக்கடவு டேம் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. நம்மளை கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்க. அந்த மேப்பில் பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்பாட் இதுதான். இந்த டேமில் நிறைய தமிழ் சினிமாவோட ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். 2010 புலிகள் காப்பகம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஷூட்டிங்கெல்லாம் அலௌடு இல்லைன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே ரெட்டை அணை அப்படின்னு சொல்லி கட்டப்பட்ட ஒரே டேம் இதுதான். பெருவாரிப்பள்ளம், தூணக்கடவு 2 அணையும் வந்து சேர்த்து ரெட்டை அணையாக வந்து கட்டியிருக்காங்க. நம்ம காமராஜர் அரசால் பார்க்குறதுக்கே மிக பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்தது. பாருங்கள் காட்சிகளை. அடுத்தது நம்ம ஒரு மரத்தை பார்க்க போகிறோம். என்னது மரமா? போகிற வழியெல்லாம் மரத்தை தானேயா காமிச்சேன், அப்புறம் வேற என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இந்த மரம் ரொம்பவே ஸ்பெஷல். என்னன்றதை அங்கே போய் சொல்கிறேன். போகிற வழியில் நம்ம ஒரு கருங்குரங்கை வந்து ஸ்பாட் பண்ணோம். இந்த குரங்கு ரொம்பவே அரிய வகை குரங்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் இன்னும் நிறைய மான்கள் கூட்டம் இதெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் எல்லாமே ரொம்ப லாங்கில் இருந்ததுனால கொஞ்சம் ஸ்பாட் பண்ண முடியல, மன்னிச்சு கொள்ளுங்கள். இது தாங்க நம்ம பார்க்க வந்த அந்த மரம். இந்த மரத்தோட பேர் கன்னிமாரா தேக்கு மரம். சுமார் 450 வருஷம் பழமையான இந்த மரம். இந்த மரத்துக்கு சுற்றுச்சூழலுக்கான மகாரிக்ஷா புரஸ்கார் விருதை வந்து நம்ம இந்திய அரசாங்கம் வழங்கியிருக்கு. உலகத்திலேயே மரத்துக்கு விருது வாங்கின ஒரே மரம் இந்த மரம் தாங்க. ஸோ ரொம்ப 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 பெரிய மரம். கிட்டத்தட்ட 10 பேர் ஒன்றா கைகோர்த்து நின்னா தான் இந்த மரத்தை வந்து ஃபுல்லாக வந்து கட்டி பிடிக்க முடியும். அவ்வளோ பெருசாக வந்து இந்த மரம் இருக்குது. பாருங்கள் உங்களுக்காக இந்த காட்சி ஸ்பின் ஷாட். டைம் ஆயிடுச்சு. அடுத்த இடத்த நோக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். ஃபுல்லாக காடு அப்படின்றதுனால எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக சூப்பராக இருந்தது. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழல், ரொம்ப மனசுக்கும் ரொம்ப அமைதியாக இருந்தது. அடுத்த இடம் எங்கே அப்படின்றது வந்து அங்கே போனால் தான் தெரியும். புலியை வந்து ரொம்ப நேரமாக வந்து எதிர்பார்த்து உட்காந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் புலியை தான் வந்து பார்க்க முடியல. மானை பார்க்குறோம், குரங்கை பார்க்குறோம், மயிலை பார்க்குறோம், புலியை பார்க்க முடியல. அடுத்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். வேலி வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. நல்ல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்பாட்டு. நல்லா அந்த பக்கம் இருக்கிற மலைங்களெல்லாம் வந்து நம்மளால் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியுது. பாருங்கள் உங்களுக்காக இந்த காட்சி.
பரம்பிக்குளம் ஈகோ ஷாப் நிப்பாட்டியிருக்கிறாங்க. இங்கே வந்து தேன் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நிறைய இங்கே கிடைக்கும். அது போக பக்கத்தில் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது. டீ காஃபி வேணுன்னா அங்கே சாப்பிட்டுக்கலாம். ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தால் இப்போ போய்க்கலாம். ட்ரைபல் ஹெரிட்டேஜ், இந்த ஈகோ ஷாப் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல் ஹெரிட்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு அருங்காட்சியகம் வந்து வச்சுருக்கிறாங்க. உள்ளே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரைபல் ஃபேமிலி அப்படின்னு ஒரு ரூம் மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவோட முதல்ல சொன்ன மாதிரி இந்த பரம்பிக்குளம் காட்டில் 4 வகையான மலைவாழ் மக்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் காடார் இனத்தை சேர்ந்தவங்க, அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட உணவு பழக்க முறை, அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், இதை எல்லாமே இந்த அருங்காட்சியகத்தில் அழகாக வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம உள்ளே போய் அதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம், அவங்க என்ன மாதிரிலாம் வந்து வாழ்க்கை முறையில் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்த வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஈகோ ஷாப் விசிட் பண்ணோன்னா அங்கே இந்த காட்டில் குடியிருக்கிற மக்கள் அவங்களோட கைவினை பொருட்களை இந்த ஈகோ ஷாப்பில் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. அது போக தேன், வாசனை திரவியங்கள் பொருட்கள், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து இங்கே விற்கிறாங்க. நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம். அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கிற கூட்டத்துக்கு பஜ்ஜி இப்பெல்லாம் கிடைக்காது, பஜ்ஜியும் கிடைக்காது, ஜூஸும் கிடைக்காது. உங்களுக்கு மொத்த ரசம் இங்கே தான் இருக்குது. 2 வண்டி உள்ளே போய் நிற்க உட்காந்துருக்காங்கப்பா. இந்த பயணத்தோட கடைசி ஸ்பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம். பரம்பிக்குளம் டேம், அங்கே தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை ஆனப்பாடி செக் போஸ்ட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக அருமையாக இருந்தது இந்த டேமு. இந்த டே ஃபுல்லாகவே வந்து இந்த காட்டுக்குள்ளே நம்ம வேன் சஃபாரி பண்ணது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாகவே வந்து இருந்தது. நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட முன்னோர்கள் இன்னும் கார் மேலே குடும்பமாக உட்காந்துருக்கு ஜாலியாக. வெயிலுக்கு வேறு வழி இல்லை, இங்கே தான் வந்து உட்காந்துருக்கணும். அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு மேலே பார்த்துட்டு போயிடலாம். இலையை சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருங்க. அம்மா, அப்பா, குழந்தை 3 பேரும் ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்க. ஹாய். ஓகே, சூப்பராக வந்து போயிட்டு வந்தாச்சு. 3 மணி நேரம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வேன் சஃபாரி போயிட்டு வந்தாச்சு. நிறைய அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆனால் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே வந்து இந்த வேட்டையாடுற வனவிலங்குகள் இருக்கு இல்லையா, புலி, சிறுத்தை, இதுங்களை தான் வந்து பார்க்க முடியல. மற்றபடி யானை, மான், குரங்கு, அப்புறம் காட்டெருமை, இதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது நம்மளால். ஸோ உங்களுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு லக் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஏன்னா வந்து அவங்க வண்டியில் போயிட்டே இருப்பாங்க. மிருகங்கள் வந்து இருந்ததுன்னா நிப்பாட்டுவாங்க, நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட லக்கு புலியை வந்து பார்க்க முடியல, சிறுத்தையும் பார்க்க முடியல. ஸோ 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வேனில் வந்து கூப்பிட்டு ஃபுல் ஃபாரஸ்ட்டையும் வந்து சுற்றி காமிச்சிட்டு கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. இதுக்கு வந்து 400 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பிளாகு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.